Assalamualaikum warahmatullahi wabarakatuh. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அதனால் வீடியோ போட முடியல. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் ஆயிடுச்சு. ஓகே, அது போக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்தணுமேன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஓகே, அங்கேயும் மழை, ஒரே குளிர், ரியாத்தில் சரியான குளிராக வேறு இருந்துச்சு. நம்மளுக்கு வீடியோ எடுக்க முடியல, வெளியும் போகலை. இந்த பையன் வேறு ஸ்கூலுக்கு போகலையா, அதனால் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. சரி, இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு வந்துட்டோம். 8 மணிக்கெலாம் வந்தாச்சு. வந்துட்டு அந்த அம்மா இந்த விஷயமா வந்து கடைக்கு போக சொன்னாங்க. கடைக்கு போய்ட்டு வந்து ஜாமான்லாம் கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வந்தாச்சு. சாப்பாடு என்ன ரெடி பண்ணணும். சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். ஓகே, அது போக இங்கே பாருங்கள், இடங்கள்லாம் பாருங்கள். கிட்டத்தட்ட இதை கழுவியுமே 3 வாரம் ஆகிட்டு. வண்டியே, ஓனர் வண்டி எப்படி இருக்குது பாருங்கள். நேற்றெல்லாம் மழை, சரியா, மழை 2 நாளாக பெஞ்சிச்சு. போன வாரம் வாட்டி ஒரு தடவை மழை பெஞ்சிச்சு, அப்புறம் நேற்று மழை பெஞ்சிச்சு. அவ்வளோதான், மொத்தத்துலேயே 2 தடவை பெஞ்சிருக்கு இந்த மாதம். ஜித்தாலும் நல்ல மழை போல், நல்ல மழை, வெள்ளக்காடாக இருக்குது. துவா செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். இன்ஷா அல்லாஹ் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக உம்ரா செய்கிற ஆட்கள், ஹஜ்ஜி செய்கிறதுக்கு இன்னும் பயணம் தயாராகிட்டு இருக்காங்க எல்லாருமே. இன்ஷா அல்லாஹ் அவங்களோட பயணத்தை நல்லபடியாக ஆக்கி தரணும் எல்லாம். இப்போ என்னென்னா இங்கே பனி இறங்குது பாருங்கள். அப்படியே இந்த இது மணி இப்போ 9 ஆக போகுது. இங்கே இருக்க தெரியுதா? நம்ம வண்டியை இப்போ கழுவணும், இடத்தையும் கழுவி விடணும். ஓகே, நம்ம டிஃபன் சாப்பிட்டுட்டு இடத்தெல்லாம் கழுவி விடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நம்ம வீட்டில் என்ன டிஃபன் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹீட்ரு போட்டுட்டு தான் உட்காந்துருக்கோம். ஏன்னா சரியான குளிர் வேறு. மணி பாருங்கள் 9 தான் ஆகுது. ஓகே, நம்ம வந்து டிஃபன் ரெடி ஆகிட்டு இருக்குது, அடுப்பில் கிடக்கு. உங்களுக்கு காமிக்கிறேன். பாஸ்தா ரெடி ஆகிட்டுருக்கு. கேரட்டு, ப்ரூக்கோலி, காளான் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து டிஃபன் ரெடி ஆகிட்டு காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா என்னதுன்னா மக்ரோனியா இருக்குல்ல, மக்ரோனியாவில் பாஸ்தா பண்ணியிருக்கோம், ஒயிட் பாஸ்தா. ஓகே, எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த சீஸு, அப்புறம் வந்து ஜெபூனு, காளான், அப்புறம் ப்ரூக்கோல், சரியா, அதுக்கப்புறம் கேரட்டு, மேலே வந்து பெப்பர் போட்டிருக்கோம். நல்லாயிருக்கும், வாங்க நீங்களும் வாங்க சாப்பிட. ஓகே, நம்ம சாப்பிட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். அடுத்த வேலைன்னா என்ன, கழுவி விட்ற வேலை தான். ஓகே, நம்ம சாப்பிட்டுட்டு கழுவுவோம் வெளியே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து மக்ரோனி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அவங்க வந்து கழுவி விட்டுட்ருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழுக்காக கிடக்குன்னு பார்த்தீங்களா. 3 வாரம் ஆகிட்டு கிட்டத்தட்ட நம்ம கழுவி விட்டு. சரின்னு சொல்லி கழுவிட்டு நம்ம வந்து வீட்டில் போய் மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணுவோம். ஓகே, ஏன்னா இப்போ கழுவி முடிச்சுட்டு வர லேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கழுவி விட்டாச்சு, இடங்கள்லாம் கழுவி விட்டு நம்ம வீட்லேயும் சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுனா இன்றைக்கி மீன் டின்னு தான் வச்சுருக்கோம் இன்றைக்கி. ஓகே, ஏன்னா ஒரு நேரத்துக்கு மட்டும் நம்ம ரெடி பண்ணுறதுனால நம்ம வந்து மத்தியானத்துக்கு மட்டும்தான் இது, நைட்டுக்கு டிஃபனு. ஓகே, மீன் டின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் ரசம், தேங்காய் பால் ரசம். இது நேற்று உள்ளது தான் இன்றைக்கி வைக்கிறேன், சரியா. தேங்காய் பால் ரசம், அதுக்கப்புறம் அப்பளம், வடகம் 2 இவங்களுக்கு மட்டும்தான், நான் சாப்பிட மாட்டேன், அதனால் இவங்களுக்கு மட்டும் 2 பொரிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரைஸு, ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் ஆம்லேட். ஓகே, நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் மருமக வந்து ஃபோன் போட்டாங்க, சரியா. ஓனரோட மருமக ஃபோன் போட்டு கொஞ்சம் மேலே க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இப்போ அங்கே தான் கிளம்புறோம். ஓகே, அங்கே முடிச்சுட்டு நம்ம கீழே அயன் பண்ணுற துணி இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து என்ன வேலைகள்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம வந்தாச்சு வெளியே. இப்போ மாடிக்கு போகணும், ஏன்னா உள்ளே தான் இருக்காங்க மருமக. ஏன்னா இங்கே ஒரு வாரத்தில் 3 நாள் 4 நாள் அங்கே அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. ஓனர் வெளியே போயிட்டாங்க போல தெரியுது. நம்ம வண்டி நல்லா கழுவியாச்சு, இப்போ நீட்டாகிடுச்சு இடங்கள்லாம். அவங்க எப்படி இருக்குன்னு. ஏன்னா இவங்க வேறு காப்பி வாங்க போயிருக்காங்க, அந்த பொண்ணுக்கு, மேடம் பொண்ணுக்கு காப்பி வாங்க போயிருக்காங்க, காலேஜ் போகுதில்ல அந்த பொண்ணுக்கு. இப்போ வந்துடுவாங்க, அதான் வாங்கிட்டு ஒரேடியாக மாடிக்கு போயிடலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் வரட்டும், வந்த பிறகு வாங்கிட்டு போவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காப்பி கொடுத்தாச்சு மேடம் பொண்ணுக்கு. இப்போ மருமக வந்து சாப்பிட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்காங்க பாத்திரத்தெலாம். இப்போ கொண்டு போய் கீழே போய் வைக்கணும். வச்சுட்டு கீழே உள்ள துணியை ஃபுல்லாக கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் வச்சாச்சு, எவ்வளோ துணியும் பாருங்கள். இது போய் மேலே போய் வச்சுட்டு அடுத்தது நம்ம ரூமில் போய் என்ன வேலைன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா சரியான குளிர் வேற இங்க. ரியாத்துல சரியான குளிரா இருக்கு. சரி பிரெட் ஆம்லெட் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெட் ஆம்லெட் போட்டிருக்கோம். மருமவ ஒரு பக்கம் நம்மள போட்டு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்க வீட்ல வேலைக்காரம்மா இல்ல பார்த்தீங்களா? அதனால நம்மளுக்கு வேலைகள் நம்ம சமைக்கிற நேரம் தான் கரெக்ட்டா கூப்பிடுறாங்க. நம்ம போ முடியல. நான் சொன்னேன் சமையல் பண்ணிட்டு இருக்கேன். சாயந்தரத்துக்கு மேல வரேன் அப்படிம்பேன். 4 மணிக்கு வரேன்பேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் 4 மணிக்கு போய் எல்லா வேலையும் முடிச்சு குடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மேடம் வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு போறாங்க. மணி 8, 10 ஆயிட்டு. சரி நேத்தே போ வேண்டியது. நேத்து ரொம்ப லேட்டானனால சரி வேண்டாம் நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா பார்க்க போகவே இல்ல. 2, 3 வாரம் ஆயிட்டு அவங்களும். சரின்னு இன்னைக்கு கிளம்புறாங்க. நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். இப்போ வந்துருவாங்க. ஏன்னா சாப்பாடு ஒன்றும் ரெடி பண்ணல. வந்து எத்தனை மணிக்கு வராங்க என்னன்னு தெரியல. அல்லது கடையில் வாங்குறோமா என்னன்னு தெரியல. பார்ப்போம் ஓகே. எப்பவும் மேடம் பார்த்தீங்கன்னா, ஒரு 7:30 மணிக்கெலாம் கிளம்பிருவாங்க. அன்னைக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிருச்சு. 8:30 மணிக்கு மேல தான் நம்ம வீட்லேருந்தே கிளம்பணும். கரெக்ட்டா ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 40 நிமிஷத்துல கொண்டு வந்து அப்பா வீட்ல கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அங்கேருந்து நம்ம விட்டுட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வாங்க போய்கிட்டு இருக்கோம். ஓகே. ஏற்கனவே நம்ம அந்த ஹோட்டல் சாப்பாடு கடையில நம்ம போட்டிருப்போம் பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட்னு சொல்லி. சரியா? இப்போ அங்கே போய் வாங்குவோம். ஏன்னா, அங்கே அப்பா வீட்லேருந்து கரெக்ட்டா ஒரு 6 கிலோமீட்டர். நல்லா இருந்துச்சு சாப்பாடு. சரி நெக்ஸ்ட் டைம் வாங்குவோம். வந்தா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். சாப்பாடு கடை இருக்கா என்னன்னு தெரியல. போய் வாங்கிட்டு ஏன்னா சாப்பிட முடியாது. பார்சல் வாங்கி கையில் வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு வீட்டில் போய் சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு கடைக்கு பக்கத்தில். இருக்கு பாருங்க வந்துட்டு கடையும். பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட். நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. நம்ம ஹையில் சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சுன்னு சொன்னோம்ல, அந்த கடை தான். வந்தாச்சு இந்த ரைட் சைடு இருக்குது பாருங்க. ஹனான் அல் புகாரி ரெஸ்டாரண்ட். இந்த இருக்குது பார்த்தீங்களா? சாப்பாடு 20 ரியாலு. அரை கோழியும் ஒயிட் ரைஸும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. சரியா மேடம் வந்து அங்கே ஏடிஎம் போயிருக்காங்க. வந்து பாருங்க அருடஜினி இருக்கா? ஏடிஎம்மில் வந்து காசு எடுக்கிறக்காண்டி போயிருக்காங்க. எடுத்துகிட்டு வந்த பிறகு நம்ம அவங்க வீட்டில் விட்டுட்டு நம்ம சாப்பிட வேண்டிய சாப்பாடு வாங்கியாச்சு ஒரு வழியாக. நம்ம சாப்பாடு வாங்கிட்டு வந்து நிற்கும். மேடமும் வந்துட்டாங்க வெளியே. ஏன்னா போனதே லேட்டு பார்த்தீங்களா? 9 மணிக்கு தான் போனோம். மணி கரெக்டாக 10:30. நான் வீடு போய் சேர 10:45 ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விட்டுட்டு அடுத்து என்ன வேலைன்னு பார்ப்போம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. மேடம் போயிட்டாங்க உள்ளே வீட்டுக்குள்ளே. சரியா நம்ம வந்து சாப்பாடு பாருங்கள் என்ன சாப்பாடு இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஒயிட் ரைஸு. இதில் வந்து சுட்டைக்கோழி இருக்குது. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சு. நம்ம அன்றைக்கி காமிச்ச ஷார்ட்ஸாக கூட நம்ம போட்டிருக்கோம். நம்ம சேனலில் இருக்குது. அந்த கடையில் உட்காந்து சாப்பிட்டது இருக்குது. சரி அங்கே வருங்க. சுட்டைக்கோழி உள்ள கீழே குப்பூஸ் வச்சுருக்காங்க. ஒரு குப்பூஸ் வச்சுருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜிர்ஜிர்னு சொல்லுவாங்க இங்கே. நல்லாயிருக்கும். இந்த இலை கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும். ஆனால் அப்படியே பச்சையாக சாப்பிடலாம். அந்த ஒயிட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். பாருங்க ஒயிட் ரைஸ் தெரியுதா? அது தட்டுங்க தட்டில் ஒயிட் ரைஸு நல்லா சூடாக தான் இருக்குது. இப்போ வந்து இப்போ 1/2 மணி நேரம் ஆகுது சாப்பாடை வாங்கி. மணி 10:45 ஆயிடுச்சு. இந்த சூடு இருக்குது. ஆய் பறக்கலைக்கா நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அடுத்த வேலைகள் என்ன வேறு வேலைகள் இருக்காது. சரி சாப்பிட்டுட்டு அடுத்த என்னென்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுட்டைக்கோழி கீழே குப்பூஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இது மொத்த ரேட்டு பார்த்தீங்கன்னா 26 ரியால். நம்ம 2 7up வாங்கினோம். 7upல இந்த ஸ்ப்ரைட் 2 டப்பா வாங்கினோம். ஒன்று 3 ரூபான்னாங்க. ஆனால் சாப்பாடு ரேட்டு மட்டும் 20 ரியால். ஓகேயா? பாருங்க நல்லா பெரிய கோழியாகவும் இருக்குது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நீங்களும் வாங்க சாப்பிட. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.